எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மேரிட் லைஃப், தாம்பத்தியம். இது ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்டு. எனக்கு ஒரு 2-3 மாதமாக வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் இதை பற்றி தான் இருக்குது. அதாவது ஆண்கள் இந்த சிஸ்டமில் இருக்காங்க, அதாவது ராஜயோகம் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க மனைவிகள் இந்த சிஸ்டமில் இல்லை. அதனால் இந்த தாம்பத்தியத்தில் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வருது. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஃபோன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெண்கள், தாய்மார்கள் இந்த சிஸ்டமில் இருக்காங்க, அவங்க கணவன்மார்கள் இல்லை, அவங்களுக்கும் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் வருது. இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஃபோன் கால்ஸ் வருது. இதை பற்றி தான் பார்க்க போகிறேன் இந்த வீடியோவில். எனக்கு ஒரு கசின் இருக்காங்க. அவங்க என்கிட்ட ஒரு சுவாரஸ்யமாக கேட்டாங்க. ஒரு வாட்டி என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் ஒரு மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுறீங்களா, அது யார், எங்கே சொல்லித்தராங்க அப்படின்னு. அதெல்லாம் பிரம்மகுமாரிஸில் சொல்லித்தராங்க. அப்போது அவங்க சொன்ன வார்த்தை இதுதான், அண்ணா கணவன் மனைவியை அண்ணன் தங்கச்சியாக பார்க்க வைக்கிற அந்த சிஸ்டம் தானே அப்படின்னு கிண்டலாக சொல்கிறாங்க. நான் உடனே சொன்னேன், இந்த பரமாத்மா ஆத்மாக்களின் தந்தை. இப்போ 800 கோடியும் ஆத்மாக்களுக்கு அப்பா தான் சிவனாக இருந்தால், இந்த 800 கோடி பேருக்கும் ஆத்மாக்களுக்கு உறவு முறை என்னென்னா சகோதரன் சகோதரன் தான். இந்த பூமியில் பிறக்கும்போது தான் சகோதரன் சகோதரி ஆகிறாங்க. அதனால 2 சகோதரன் சகோதரி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுதுன்றதுனால தான் இங்கே வேண்டான்னு சொல்கிறோன்னு சொன்னோம். அதுக்காக பயங்கர விளக்கமாக கொடுக்குறான். ஸ்கூலில் கூட தான் நம்ம படிக்கும்போது ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தா பாரதத்தில் இருக்க ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க. விளக்கம் பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். இந்த 800 கோடி பேரில் 33 கோடி பேர் தான் இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. 800 கோடியில் 33 கோடின்றது 0.04% தான். இந்த 0.04% உலக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தால் உலகத்துக்கு ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. பாக்கி இருக்காங்கல்ல 99.96% மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்களே இந்த வேலையை. பரமாத்மா இந்த நேரத்துக்கு தாங்க இதெல்லாம் சொல்கிறாரு. இதை கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும். சரி, இதுக்கு என்ன யுக்தி? குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு என்ன யுக்தி? என்ன பிரச்சனை வருது தெரியுமா? இப்போ கணவர் சிஸ்டமில் இருக்காருன்னு வச்சுப்போமே, மனைவி சிஸ்டமில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹிந்து சாஸ்திரப்படி, நம்ம ஹிந்து தர்மத்துப்படி கணவன் தான் மனைவிக்கு உடல் உறவு சுகம் கொடுக்கணும். அதே மாதிரி வைசி வர்சா. இது வெளியில் போய் தேடி போகிறது நம்ம தர்மத்தில் சேர்ந்தது கிடையாது. அப்போது கணவன் சிஸ்டமில் இருக்காரு, மனைவி சிஸ்டமில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனைவிக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். இவரால் நமக்கு குடும்ப சுகம் கிடைக்காது. ஒரு நாள் சாது சன்னியாசின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுவார். மதுபன் ராஜஸ்தானில் போய் உட்காந்துப்பார். ஈஸ்வரா ஈஸ்வரா சிவனேன்னு சொல்லி அவர் வாழ்க்கையை ஓட்ட போகிறாரு. எனக்கும் குழந்தைங்களுக்கும் வாழ்க்கை அவ்வளோதான் இப்படின்ற பயம் தாய்மார்களுக்கு வரும். இதே மாதிரி மனைவிகள் சிஸ்டமில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கணவர்களுக்கு இந்த சந்தேகம் வருது, இவன் என்னை விட்டு அம்போன்னு ஒரு நாள் போயிடுவாளோ, காட்சி ராமேஸ்வரம் போகிற மாதிரி வெள்ளை சாரியெல்லாம் போட்டுட்டு பிரம்மகுமாரி சிவன் சொல்லி போயிடுவாங்களோ, விட்டுட்டு போயிடுவாங்களோ, இந்த பயம் அவங்களுக்கு இருக்கவே செய்யுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிஸ்டமில் இருக்கிறவங்க ஒரு காரியம் பண்ணால் நல்லது. என்ன தெரியுமா? அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா, மனைவி, குழந்தைகளுக்கு ஒரு உத்தரவாதம் தரணும். என்னன்னா, இந்த பிறவியில் கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்றுற வேலையை நான் பண்ணுவேன், உங்களை விட்டு அம்போன்னு விட்டு எங்கேயும் போயிட மாட்டேன். இந்த விஷயங்கள் ஆணித்தரமாக ஆழ் மனசில் அவங்களை பதிகிற மாதிரி ஒரு ஏற்பாடு நம்ம செய்தே ஆகணும். அப்போது இந்த டவுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. பாருங்களேன், இந்த கல்யாணம் ஆன புதுசில் தான் கணவன் மனைவி சேர்றது அடிக்கடி நடக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீக்வன்சி குறைஞ்சினே வரும். ஒரு 50-60 வயசு மேலே இல்லாமல் கூட போயிடும் இல்லையா? இப்போது மனைவிகளுக்கோ யாரோ ஒரு சிஸ்டம் இருக்காங்க, அடுத்தவங்க இல்லைன்னும் போது இது கிடைக்காத போது தான் இந்த ப்ராப்ளம் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பரமாத்மா கிட்ட யோகா பண்ணி இந்த சக்தி அந்த ஆத்மாவுக்கு கொடுக்க பார்க்கணும். இப்போ பாருங்களேன், ரொம்ப அபூர்வமாக சில குடும்பங்களில் கணவனும் மனைவி இந்த சிஸ்டமில் இருக்காங்க, லக்ஷ்மி நாராயணனாக இருக்காங்க, அவங்களாம் கொடுத்து வச்சவங்க. பாக்கி எல்லாருமே என்ன பண்ணணும்னா, அடுத்த பார்ட்னர், அதாவது கணவன் இருக்கார், மனைவி இல்லைன்னா மனைவி உள்ளே வர்றதுக்கும், மனைவி இருக்காங்க கணவன் இல்லைன்னா கணவன் உள்ளே வர்றதுக்கும் நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணணும்.
அது பரமாத்மாவை டச் பண்ணி இவர் எவ்வளோ சீக்கிரம் வருவாரோ அது வரைக்கும் நீங்கள் இந்த யோகா பண்ணி தான் ஆகணும். பரமாத்மா கூட ஒரு வானிலை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த குடும்ப சுகம் கொடுக்க பார்ட்னருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா நீங்கள் மரக்கட்ட மாதிரி இருந்துருங்க, உங்கள் மேலே பாவம் ஏறாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். பாருங்களேன், இது ரொம்ப யுக்தியாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாருங்கள். ரொம்ப 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 முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க. சத்தியுகமும் திரேதாயுகமும் குடும்ப மார்க்கம் அப்படின்னா என்ன? அங்கே ஒரு சாது சன்னியாசி கிடையாது. அப்போ நம்ம இங்கே இருக்கிறதுலையும் குடும்பத்திலேயே இருக்கோம்னா இந்த குடும்பத்தை விட்டு சாது சன்னியாசி ஆகிறதுக்காக வரல. புரிஞ்சுங்களா? இதை புரிய வைங்க, அங்கே கொண்டு போங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் என் ஒய்ஃபு அவங்களும் 7 days கோர்ஸ் முடிச்சிருக்காங்க. ஆனால் என்ன அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக எதுவும் பண்ணுறதில்ல. அப்போ அவங்ககிட்ட சும்மா ஜோவியலாக சொல்லுவேன், சத்தியுகத்தில் முதல் நாள் வர்றதுக்காக நான் முயற்சி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீ பண்ணுற முயற்சிக்கு வந்து திரேதாயுகத்துக்கு கடைசியில் தான் வருவேன். அப்படி பார்த்தா எனக்கு சத்தியுகத்துலேருந்து வேறு ஒரு பார்ட்னர் தான் இருக்க வேண்டி வரும் அப்படின்னு. அப்போ மனைவி ஜோக்காக சொல்லுவாங்க, அப்பாவது நான் உங்களுக்கு தப்பிக்க முடிஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய கடமை அது. அவங்கள புரிய வைக்கிறது, கன்வின்ஸ் பண்ண வைக்கிறது, வர வைக்கிறது. பரமாத்மா வானிலை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். இப்போ நம்ம சத்தியுகத்தில் ராஜா ஆகிறோன்னு சொல்கிறாங்க. எப்படி ஒருத்தர் ராஜா ஆகிறாருன்னா, அவருடைய பிரஜைகளை உருவாக்குறார். பிரஜைகளை உருவாக்குறதுனா என்ன? இப்போ நான் ஒரு 7 days கோர்ஸ் ஒருத்தருக்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு பிரம்மகுமாரி ஆகிறார் இல்லையா, அவர் கண்டிப்பாக தேவதையாக சத்தியுகத்துக்கும் திரேதாயுகத்துக்கும் வருவார். இவர் என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரஜைன்னு அர்த்தம். அப்போ ஒரு ராஜான்னா எத்தனை பிரஜை இருக்கணும்? அதிகமாக இருக்கணும்ல. அப்போது இந்த முயற்சி தான் நம்ம இப்போ பண்ணுறோம். ஒரு 300-400 பேர் உருவாக்கிடுவோம். 300-400 பேர் வந்து அது என்ன ஒரு கவுன்சிலர் மாதிரி தான். அப்போ உலகம் ஃபுல்லாக ஆத்மாக்கள் வரணுன்றதுக்காக தான் இந்த முயற்சி பண்ணுறோம். பரமாத்மா ரொம்ப டீப்பாக சொல்கிறாரு, உனக்கு பிரஜைகளும் வேணும், அங்கே குடும்பமும் வேணும். அப்போ குடும்பம் வேணும்னா இப்போ இருக்கிறாங்கல்ல, அப்பா அம்மா மனைவி குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் நீங்கள் அங்கே கொண்டு வர்றதுக்கான முயற்சி பண்ணணும். இது கண்டிப்பாக நம்ம தாங்க பண்ணணும். இல்லை ட்ராமா படி யார் வருவாங்களோ அவங்க வந்துட்டு போயிடும். இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க, யுக்தியாக நடந்துக்கங்க. மனைவி குழந்தைகளுக்கு நீங்கள் அந்த உத்தரவாதம் கொடுங்க, நான் எப்பவுமே கூட இருப்பேன். இது வந்து குடும்ப மார்க்கம் தான், சன்னியாசி தர்மம் கிடையாது. இதை புரியுது. இந்த ஹரிச்சந்திரன் கதை கேட்டிருக்கீங்கல்ல, அந்த கதையோட சாராம்சம் என்ன? போய் சொல்லக்கூடாது. ஆனால் அந்த கதை கேட்டு ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அதில் ஒரு விளக்கம் என்ன கொடுப்பாங்கன்னா, கஷ்டகாலம் வந்தால் மனைவியே விற்கலாம். ஸோ கதை ஒன்று தான், ஆனால் அதை இன்டர்பிரேட் பண்ணுறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ராஜயோகத்தின்படி நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது, இது குடும்ப மார்க்கம் தான், இதுதான் அதோட பேஸு. எப்படி அதுக்கு போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, அதுதான் இதோட பேஸு. நீங்கள் எப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம். இந்த செலிபிசி பண்ணுறதெல்லாம் குடும்பம் போயிடும், குடும்பம் பிரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளாக இருங்க. நம்ம உலகத்தில் இருக்க 800 கோடி பேருக்கும் சுகம், சாந்தி, செல்வம், மகிழ்ச்சி கொடுக்கறதுக்காக இந்த முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், பண்ணவும் செய்கிறோம். ஆனால் சொந்த குடும்ப சஸ்பென்ஸில் வாழும். புருஷன் விட்டு போயிடுவார், குழந்தைங்க நம்மளை அப்பா அம்மா அப்பான்னு விட்டு போயிடுவார். இந்த மாதிரி பயத்தோடு வாழ வைக்கிறதாங்க இந்த சிஸ்டம். புரிஞ்சுங்க, அப்படி கட்ட சிஸ்டம் கிடையாது. நம்ம உலகத்துக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக வாழ்ந்து காட்டணும், தாமரை மலர் போல் இருந்து காட்டணும். அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம யுக்தியாக தான் நடந்துக்கணும். பாருங்கள், நம்ம சிஸ்டமில் வந்துட்டு நமக்கு பிடிச்சிருக்கு, இது ஃபாலோ பண்ணுறோம். அவங்களுக்கு இது பிடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுங்க. அது புரிஞ்சுக்கங்க. எல்லா குடும்பத்திலும் ஒரே டைமில் கணவன் மனைவி வர்றது கிடையாதுங்க. புரிஞ்சுங்களா? அதுக்காக இதை ரொம்ப நல்லபடியாக புரிஞ்சு ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணேன். ஓகே, ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த பிரம்மகுமாரிஸில் யூஸ் படுத்துகிற டெர்மினாலஜி எப்படின்னா, ஒரு வாட்டி நான் வந்த புதுசில் ஒரு வருஷம் அந்த டைமுக்குள்ளே இருக்கும்போது ஒரு அம்மா என்னை பார்த்து கேட்டாங்க, பிரதர் நீங்கள் குமாரா அதர் குமாரான்னு கேட்டாங்க. எனக்கு அதிசயமாக இருந்தது, என்னடா இப்படிலாம் கேட்குறாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? அதோட என் பேர் பிரேம் ஆனந்த், பிரேம் குமார் கிடையாதுன்னு அவங்க சிரிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம சுரேஷ் பிரதரை பார்த்து கேட்டேன், என்ன இவங்க இப்படிலாம் கேட்குறாங்க, குமாரா அதர் குமாரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. குமார்ன்ற வார்த்தைக்கு பிரம்மகுமாரில் என்ன அர்த்தம்னா திருமணம் ஆகாதவர்னு அர்த்தம். அதர் குமார்னா திருமணம் ஆனவர்னு அர்த்தம். பெண்களை குமாரின்னு சொன்னோன்னு வச்சுக்கலாம், திருமணமாகாத பெண்ணை குமாரின்னு சொல்கிறோம். அதர் குமாரின்னா என்ன அர்த்தம்னா அவங்க திருமணமானவங்கன்னு அர்த்தம்.
ஓகேங்களா? இப்போ நம்ம சிஸ்டமில் யாராவது இந்த மாதிரி குமார் அதர் குமார்லாம் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம ஹிந்து சாஸ்திரத்தோட தர்மத்துப்படி நம்ம என்ன பண்ணோம்னா, பெண்களை வந்து தாய்மார்களை வந்து என்ன சொல்லுவோம், அம்மான்னு கூப்பிடுவோம். எவ்வளோ சின்ன குழந்தையா இருந்தாலும் என்னம்மா எப்படி இருக்கான்னு கேட்போம், பெரியவங்களும் அம்மான்னு தான் கூப்பிடுவோம். இங்கே கொஞ்சம் சூட்சமமாக கொஞ்சம் லாஜிக் படி நம்ம யூஸ் பண்ணணும். எஸ்பெஷலி இந்த சரண்டர் சிஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள நீங்கள் அம்மான்னு கூப்பிட்றது அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு அம்மாவாகிறது விகாரத்தில் போகிறதுனால தான். ஓகேவா? அந்த அடைமொழி அம்மான்றது வந்து அவங்க விரும்புறது கிடையாது. எகெயின் இது எல்லா சிஸ்டருக்கும் பொருந்தாது. சில சிஸ்டர் காமனாக எடுத்துக்கிறாங்க, அம்மான்னு சொன்னால் ஒரு தாயின்ற ஆங்கிளில் பார்க்குறாங்கன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. சில பேர் இந்த விகாரன்ற ஆங்கிளில் சொல்கிறாங்களோன்னு நினச்சி அந்த வார்த்தையை அவங்க விரும்புறது இல்லை. ஓகே, இப்படிலாம் ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? இந்த மார்க்கம் குடும்ப மார்க்கம் தான். உங்கள் அடுத்த பார்ட்னர் நம்ம சிஸ்டம் வர வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், யுக்தியாக தான் நடந்துக்கணும். இதுக்கு நீங்கள் பரமாத்மா கிட்ட சக்தி வாங்கிக்கலாம். இன்றைக்கி நாளைக்கு அவங்க நம்ம சிஸ்டமில் ஏன் ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் வர வைக்கிறோம், நம்ம குடும்பத்தில் இருக்க வர வைக்க முடியாதா? சரிங்களா? கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் லக்ஷ்மி நாராயணாவே சத்தியகுதத்துக்கும் திரேதாயுகத்துக்கும் வருவீங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.